அமெரிக்கா சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது பாரா ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா. முதல் நாள் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களின் தைரியமும் உறுதியும் தேசத்தின் உத்வேகத்திற்கு ஆதாரமாக உள்ளதாக புகழாரம். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அட்டவணை மற்றும் விதிமுறைகள் வெளியீடு. பார்வையாளர்கள் கூர்மையான பொருட்கள், லேசர் லைட்டுகள், செல்ல பிராணிகள், பாட்டில்கள் எடுத்து வர தடை. தென்காசி சரக்கு ஆட்டோ விபத்தில் உயிரிழந்த 3 விவசாய தொழிலாளர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல். தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிப்பு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகினார் சம்பாய் சோரன். நாளை தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைய திட்டம். டெல்லியில் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களின் குறைகளை கேட்டறிந்த ராகுல் காந்தி. சரோஜி நகர் பேருந்து பணிமனைக்கு நேரில் சென்ற புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த காங்கிரஸ். மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா. நாகை கீழ்வேளூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை. விக்கிரவாண்டி அருகே செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடத்த அனுமதி கோரி மனு. மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்தில் காவல்துறை உயர் அதிகாரி ஆய்வு. பரந்தூர் விமான நிலையத்திற்காக ஏகனாபுரத்தில் நில எடுப்பு அரசாணைக்கு எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு. கோவை தனியார் உணவகத்தில் 6 பிரியாணி சாப்பிட்டார், 1 லட்சம் ரூபாய் பரிசு என்று சலுகையில் குவிந்த மக்கள். பிரியாணி பிரியர்களின் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து பாதிப்பு. ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதுல 24 hours ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப இன்னொரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேண்டி இன்னொரு காம்படிஷன் வச்சிருக்கு. அதாவது 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் சம்மானம். வாழைப்பட கதையை 10 ஆண்டுகளுக்கு முன்பே சிறுகதையாக எழுதிவிட்டதாக எழுத்தாளர் சோ தர்மன் பேட்டி. சோ தர்மனின் வாழையடி சிறுகதையை அவசியம் அனைவரும் வாசியுங்கள் என இயக்குனர் மாரி செல்வராஜ் முகநூலில் பதிவு. ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெய்சாவை விமர்சித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜெய்சா ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், பந்து வீச்சாளர், விக்கெட் கீப்பர் என கிண்டல். உத்தரப்பிரதேசத்தில் 30 கிராம மக்களை அச்சுறுத்தி வரும் ஓநாய்கள். குழந்தைகள் உட்பட 7 பேரை கடித்து கொன்ற ஓநாய்களை பிடிக்க வனத்துறையினர் மும்முரம். குஜராத்தில் வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25ஐ தாண்டியது. மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என பிரதமர் மோடி உறுதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.